இங்கே வந்தால் பெரிய கோட்டீஸ்வரன் ஆகலாம், அந்த கற்பனையில் வரக்கூடாது. அதெல்லாம் படத்தில் சினிமாவில் மட்டும் தான் நடக்கும். நான் ரோட்டுக்கு கொண்டு போய் போலீஸ் பிடிச்சி பெனால்ட்டி அடித்து 3 திவசம் நான் அகத்தாய். என்னோட ஃபாதர் மறிச்சு, மதர் மறிச்சு, பிரதரோட மேரேஜ் எதுவும் எனக்கு நஷ்டப்பட்டு. இதுதான் நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து போகும்போது நம்ம கொண்டு போகிற ஒரு பெரிய சொத்து. வேற ஒன்றும் இவட இருந்து இல்லை. മറക്കില്ല ഞാൻ ഈ പ്രവാസം. നമസ്കാരം. മറക്കില്ല ഞാൻ ഈ പ്രവാസം. ഇന്ന് നമ്മളോടൊപ്പം ഉള്ളത് ഒരു മലയാളി അല്ല. അദ്ദേഹം തമിഴ്നാട് വെല്ലൂർ സ്വദേശിയാണ്, ശ്രീ നൂർ മുഹമ്മദ്. നീണ്ട 33 വർഷങ്ങളാണ് അദ്ദേഹം സൗദി അറേബ്യയിൽ തന്റെ ചെറുപ്പത്തിൽ വന്നിട്ട് ഇവിടെ ജോലി ചെയ്തത്. ഇപ്പോഴും കണ്ട ചെറുപ്പമായിട്ട് തോന്നുന്ന ഒരു സംഗീത പ്രേമിയായ മനുഷ്യനാണ്. ഒരുപാട് വേദികളിൽ ഇവിടെ പാട്ട് പാടിയിട്ടുണ്ട്. സ്വന്തം പ്രാണനെ പോലെ സംഗീതത്തെ കൊണ്ട് നടക്കുന്ന ഒരു വ്യക്തിയാണ് അദ്ദേഹം. ശരിക്കും പറഞ്ഞാൽ ഈ സംഗീതമാണ് ഭാഷയ്ക്കുപരി അദ്ദേഹത്തെ മറക്കില്ല ഞാൻ ഈ പ്രവാസത്തിലേക്ക് എത്തിച്ചത്. പ്രവാസം എല്ലാവർക്കും ഒരുപോലെയാണ്. ഏത് ഭാഷക്കാർക്കും ഏത് ദേശക്കാർക്കും പ്രവാസം എപ്പോഴും ഒറ്റപ്പെടലിന്റെയും വിരഹത്തിന്റെയും ഒക്കെ തന്നെയാണ് പറയാനുണ്ടാകുക. അതിനപ്പുറം ഇദ്ദേഹത്തിന് ചില കാര്യങ്ങൾ നമ്മളോട് പങ്കുവയ്ക്കാനുണ്ട്, ചില കാര്യങ്ങൾ ഓർത്തെടുക്കാനുണ്ട്. ശ്രീ നൂർ മുഹമ്മദ് നമ്മളോടൊപ്പം. മറക്കില്ല ഞാൻ ഈ പ്രവാസം. ரோஸ் கார்டன் ரெஸ்டாரண்ட் டமா. நமஸ்காரம். என்னோட பெயர் நூர் முகமது. மறக்கில்ல ஞான் இப்பிரவாசம்ங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சிறிய பேட்டி கொடுக்க வேண்டி வந்திருக்கு. நான் சவுதி அரேபியாவில் வந்தது 1992 ஆஃப்டர் சதாம் ஹுசேன் வாரில் நான் ഇവിടെ എത്തി. சவுதி எத்திட்டு எலக்ட்ரிஷியன் பணியான ഇവിടെ ரொம்ப கஷ்டப்பட்டு 6 வருஷம் ஊருக்கு போக முடியாமல் ഇവിടെ இருந்து பின்ன 6 இயர்ஸ் முடிஞ்சதும் பின்ன வீட்டில் வந்து என்னோட சொந்த மாமா பொண்ணு மேரேஜ் பண்ணி நல்லபடியாக வரலான்னு, சவுதிக்கு மீண்டும் வரலான்னு ஐடியா பண்ணிவிட்டு வந்ததான்னு. அங்கனையே ஒரு 2 இயர்ஸில் முடிக்கலாம், 3 இயர்ஸில் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு போகணும். அப்படியே 33 இயர்ஸ் எப்படி போச்சுன்னு தெரியாது. அங்கனே போயிடுச்சு என்னோட லைஃப். ഇവിടെ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டது. ഇവിടെ வந்து படித்து எடுத்து. அப்போ நான் வந்த புதுசில் டிஷ்ஷுன்ற பரிபாடி உண்டு. அப்போ டிஷ்ஷு படித்து டிஷ்ஷிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாகிட்டு அதை படிச்சுட்டு வரும்போது கம்ப்யூட்டர் 98, 97 கம்ப்யூட்டர்ஸ் கொஞ்சம் ഇവിടെ டெவலப் ஆகி வரும்போது நான் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஜம்ப் ஆகி அதுவும் படித்து எடுத்து அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லெவலில் ஏற்றிட்டு. இப்போ ஆரம்ப கட்டத்தில் நாம் திங்க் பண்ணுறது கல்ஃப்னு சொல்லும்போது வளர பில்டிங்ஸு, വലിയ பில்டிங்லாம் இருக்கும், ரியால் ஆகிட்டு கொட்டும், டாலர் ஆகிட்டு கொட்டுன்ற கற்பனை கனவுல தான் வரும். ഇവിടെ வரும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். 500 600 ரியால் சேலரியும், பயங்கரமான சூடுலேயும் பனியிலையும் பனி எடுக்கணும். அந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் வந்து இந்த இடத்துல வந்து எத்தியது. நம்ம வரும்போது திங்க் பண்ணுறது ഇവിടെ வந்து ரியால் ஆகிட்டு மேலே இருந்து கொட்டும், டாலர் ஆகிட்டு கொட்டுன்ற கற்பனையில் வரக்கூடாது. கல்ஃப் கண்ட்ரின்னும் போது ഇവിടെ இவங்களால் பட்டாத ஒரு காரியத்தை இவங்க சாதிக்க வேண்டி தான் வெளிநாடுகள்லேருந்து ஆளுங்களை ഇവിടെ எடுக்குது. அப்போ அது மாதிரி கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்து காசு சம்பாதிக்க முடியும். சொந்தமாகிட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லியாலும் மினிமம் ஒரு 10 இயர்ஸ் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த லெவலுக்கு வரணும்னு சொல்ல உங்களோட ஸ்கில் சின்ன வயசுலேருந்தே வரணும். இங்கேருந்து நான் 22 வயசில் வந்து இப்போ எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியாது. இப்போ நான் ஓப்பன் ஆகிட்டு பேசுகிற ஆள். நோக்கும்போது 55 ஏஜ் தெரியாது. கலரிங் பண்ணியிருக்கு, மீசைக்கும் தலைக்கும் கலரிங் தான் அது. அதனால் வந்து தெரியல. என்னோட பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அடுத்து 2 பொண்ணு இருக்குது. மொத்தம் எனக்கு 3 பொண்ணு, பையன் இல்லை. இப்போ கல்ஃப் கண்ட்ரிக்கு வரவங்க அங்கேருந்து ஒரு கற்பனையில் வராதிங்க. இங்கே வந்தால் பெரிய கோட்டீஸ்வரன் ஆகலாம், அந்த கற்பனையில் வரக்கூடாது. அதெல்லாம் படத்தில் சினிமாவில் மட்டும் தான் நடக்கும். ഇവിടെ வந்தால் ஸ்கில்,
அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இங்கே வேல்யூ. இங்கே வந்து இவங்களால பட்டாத ஒரு காரியத்துக்கு தான் சவுதிகள் நம்மளை இங்கே விழிக்குது. சவுதிகளோ மற்ற அரப் கண்ட்ரிஸில் உள்ள துபாய், கத்தார், பஹ்ரைன் எல்லாம் வந்து அவங்களால பட்டாத ஒரு காரியம் இந்தியன்ஸ், பாலஸ்தீன், பிலிப்பைன்ஸு, மற்ற நாடுகள் உள்ள யமனிகள் எல்லாம் வந்து இவிட பணியெடுக்க காரணம் இவங்களால பட்டாத ஒரு காரியத்தை நம்ம ஸ்டெயின் பண்ணி செய்யணுங்கிறதுக்காக தான் நம்மளை அவங்க ரியால் கொடுத்து இவிட கூப்பிடுது. அதுகொண்டானு இவிட ஃப்ரீ ஆகிட்டு மேலேருந்து காசு கொட்டும், ரியால் கொட்டும்ன்ற கற்பனையில் யாரும் வரக்கூடாது சவுதிக்கு. அப்படி வர்றதுனாக்கா டெக்னிக்கல் நாலேஜோடு வாங்க. லேபராக வந்தால் ரொம்ப கஷ்டப்படணும். டெக்னிக்கல் நாலேஜோடு வந்தீங்கன்னா ஒரு ஃபிட்டராகவோ, ப்ளம்பராகவோ, எலக்ட்ரிஷியனாவோ நீ ஒரு இதில் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். நமக்கு இப்போ இந்தியான்னு சொல்லும்போது நம்மளோட ஹாப்பினஸ்க்கு, சந்தோஷத்துக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒரு சினிமா தேட்டருக்கு போவோம், ஒரு பாட்டு கச்சேரிக்கு போவோம், ஒரு பாருக்கு போவோம், ஒரு கிளப்புக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக சுற்றுவோம். அதெல்லாம் இவிட மம்னுன்னு சொல்லியா தடை செய்யப்பட்டது. சினிமா தேட்டர் கிடையாது, இவிட பார் கிடையாது, கிளப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லியா உங்களை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து மைக் வச்சுட்டு பாடுறது, இது மாதிரி ஒரு சந்தோஷம் தான் கிடைக்கும். நான் ஒரு சிங்கரானு, ஸ்டேஜ் சிங்கர். இங்கே ஒருபாடு ஸ்டேஜில் நான் பாட்டு பாடியிருக்கு. எங்களை ஒரு டீம் உண்டு, தமாம் தமிழிசை சங்கம். இவிட யாருக்கும் சொந்த பந்தங்கள், இப்போ நம்ம ஊர் இருந்தால் அக்கம் பக்கம் எல்லா ரிலேஷன்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எல்லாரும் வரும். இவிட யாரும் ரிலேஷன்னு சொல்லியா கோவொர்க்கர் தான் இங்கே ரிலேஷன். கோவொர்க்கரோட நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லியா சின்ன லெவலில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வச்சுட்டு ஒரு பாட்டோ ஒரு இதுவோ அங்கே தான் நடக்கும். இவிட சந்தோஷப்படணும்னு சொல்லியா கோவொர்க்கர்ஸ் தான் நம்மளோட ஃபேமிலி. கோவொர்க்கர்ஸ் கிட்ட மட்டும் தான் நம்ம ஹாப்பினஸாக நம்மளை காட்டிக்கொள்ள முடியும். அதே டைமில் இவிட சினிமா தேட்டரோ ஆடல் பாடலோ எல்லாம் தடை பண்ணியிருந்தது. இப்போ புதிய சவுதி ராஜா வந்து கொஞ்சம் தளர்த்தி இருக்கு. ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் அங்கே பின்ன ஆக்ட்ரஸ் எல்லாம் இவிட வருவாங்க, செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு சிறிய பார்ட்டி மாதிரி இருக்கும். அங்கே இப்போ சமீபமாக ஒரு 2 இயர்ஸாக தான் இந்த இதெல்லாம் இருக்குது. Rose Garden Restaurant, Dammam. நான் சவுதி அரேபியாவில் வந்துட்டு 10 கொல்லம் ஒரு கம்பெனியில் எலக்ட்ரிஷனாக இருந்து, சைனாலேருந்து மெஷினரிஸ்லாம் வரும். என்னோட சொந்த முயற்சியில் அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சம்மானம் எனக்கு ஒரு 1000 ரியால் கிட்டி. அது சவுதி கூப்பிட்டு உன்னோட சம்மானம்னு சொல்லி கொடுத்தது 1000 ரியால். அதில் வளர ரொம்ப ஹாப்பியாகி என்னோடய ஃபாதர் மதரெல்லாம் அப்போ இருந்தாங்க, இப்போ இல்லை, இப்போ மறிச்சு போய். அப்போ என்னோடய ஃபாதர் மதருக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன், நான் ஒரு மெஷின் அசம்பிள் பண்ணி எனக்கு சவுதி சம்மானமாயிட்டு 1000 ரியால் கொடுத்தேன்னு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு. இப்போ சமீபத்தில் நான் ஒரு மறுபூமி ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு அவட காடுகள் மாதிரி க்ரியேட் பண்ணி மரங்களெல்லாம் என்னோட சொந்த செலவில் கொண்டு வந்து வச்சு ஒரு கார்டன் க்ரியேட் பண்ணியது. ரொம்ப இன்வால்வோட அந்த கார்டனை நான் க்ரியேட் ஆக்கி, அப்படி அதை க்ரியேட் பண்ணி எல்லாம் முடிக்கும்போது அவட சின்ன குழந்தைங்களுக்கு ஊஞ்சால் போட்டு கொடுக்கணும்னு அவட உள்ள ஆள்கார் கேட்கும்போது ஊஞ்சால் இட்டு கொடுத்து, ஆள்காருக்கு பெஞ்ச் வேணும்னு சொல்லி பெஞ்சு போட்டு கொடுத்து, இது எல்லா சங்கடனமும் இவட கேரளா சங்கடனமும் நோக்கிட்டு இருந்ததான் இது யார் செய்யறது அப்படின்னு. அப்போ இவிட உள்ள அரேபியன் ஈகிள்ங்கிற ஒரு சங்கடனம் என்னை விழிச்சிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு சம்மானம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய சம்மானம் கொடுத்து வளர சந்தோஷம். அது தமிழ் ஆளுங்க கிட்டேருந்து கூட கிடைக்கல, எனக்கு கேரளாக்காரங்க கிட்டேருந்து கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்படி சம்மானம் பெற்று நான் மீண்டும் மீண்டும் அந்த ஒர்க்கில் மீண்டும் இறங்கி மீண்டும் கார்டனுங்க க்ரியேட் பண்ணிட்டு இருக்கு. அது என்னோட சமூக சேவை. நான் வந்து ஒரு செல்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி மரம் வைக்கிறது, செடி வைக்கிறது, கார்டன் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது. அது மாதிரி எல்லா ஆள்காரும் நமக்கு ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட், இந்தியா வந்து நல்ல டெவலப் ஆன நாடு, மரம் செடி கொடிலாம். இங்கே சவுதி அரேபியான்னும் போது மறுபூமி,
இவோட ஆக்சிஜன் ரொம்ப குறைவான மரங்கள். மேக்சிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மரமாவது எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சிடுங்க. அது இந்தியாக்கார திருச்சி நம்ம இந்தியாவுக்கு போகும்போது நம்மளோட ஒரு ஞாபகார்த்தம் அவட இருக்கணும். அது என்னோட ஒரு வேண்டுகோள். அடுத்து எனக்கு இவளை கிட்டிய ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஆள்காரோட நல்ல பழக்க வழக்கங்கள் கிட்டி, யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டி, எப்படி பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டி, பணம் எல்லா நாட்டிலையும் சம்பாதிக்கலாம். பணம் இந்தியாவிலே சம்பாதிக்கலாம், சவுதியிலே சம்பாதிக்கலாம், எங்கேயும் சம்பாதிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சொந்தமாயிட்ட அனுபவத்தில் வர்றது தான் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி சொல்லும்போது இவிட ஒருபாடு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டும். எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டும். மேல் இடத்துல எங்கே பேசணும், யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும். பல நாட்டுக்காரர்கள் இவிடந்து வரும். எல்லா நாட்டுக்காரையும் நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸில் சந்திக்கலாம். சைனீஸ் வருவாங்க, ஜப்பானீஸ் வருவாங்க, பாலஸ்தீனிஸ் வருவாங்க, பிலிப்பைன்ஸ் வருவாங்க. எல்லோரோடையும் ஒரு கூட்டு பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பிஸ்னஸ் டீலிங்க்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது நம்ம கஷ்டத்தில் எப்படியெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம லைஃப் கொண்டு போகலாங்கிற இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிட்டும். அதுக்கொண்டான இன்றைய சூழ்நிலையில் எனக்கு வந்து கார் இருக்குது, வேன் இருக்குது, சொந்தமாயிட்டு இவிட ஃபேமிலி இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் வந்த புதுசில் எனக்கு கார் ஓட்டணுங்கிற ஒரு ரொம்ப ஆசை. என்னோட கஃபீல் நம்ம முதலாளி தெரியாமல் கம்பெனியோட கார் எடுத்துட்டு டிரைவிங் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் நான் ரோட்டுக்கு கொண்டு போய் போலீஸ் பிடிச்சி பெனால்ட்டி அடித்து 3 திவசம் நான் அகத்தாய். அது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு இருக்குது. எந்த காரணத்தை கொண்டும் டிரைவிங் லைசன்ஸு ப்ராப்பர் பேப்பர்ஸ் எதுவும் இல்லாமல் ஏது காரணத்தை கொண்டும் வெஹிக்கிள்ஸ் எதுவும் இவ்வளோ வச்சு மற்ற ஆள்காரோட வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அது என்னோட அனுபவம். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரோஸ் கார்டன் ரெஸ்டாரண்ட் தமா. பிரவாசத்துடைய ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னு പറഞ്ഞാ, ഗൾഫ് കൺട്രീஸை பொறுத்த வரைக்கும் ഇവിടെ എല്ലാം അഗ്രിമെൻ്റാണ്. 2 years അഗ്രിമെൻറ്റ്, 3 years അഗ്രിമെൻറ്റ്, അങ്ങനെ അഗ്രിമെൻറ്റ് ജോലിയാണ്. അങ്ങനെ അഗ്രിമെൻറ്റ് ജോലി நம்ம அக்ரி பண்ணிட்டு சிக்னேச்சர் இட்டியா ஏது காரணத்தை கொண்டும் எமர்ஜென்சிக்கு கம்பெனிக்காரு ஊருக்கு அனுப்பாது. இது என்னோட அனுபவம். என்னோட மதர் மறிக்கும்போது எனக்கு போக பட்டில்லை. கஃபீல் அதாகப்பட்ட முதலாளி அனுப்பாது. காரணம் என்னோட அக்ரிமெண்ட்டில் அந்த டைம் இல்லை. அது மாதிரி என்னோட ஃபாதர் மறிச்சு அது நஷ்டப்பட்டு, என்னோட பிரதருக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகும்போதும் நான் அக்ரிமெண்ட்டில் இருக்கு, அதுவும் நஷ்டப்பட்டு. அது மாதிரி சில நஷ்டங்கள் 100% இருக்கும். கல்ஃப் கண்ட்ரிஸ்னும் 100% இருக்கும். இவிட பட்டுன்னு ஊருக்கு போக பட்டில்லை. விசா ஸ்டாம்பிங் பண்ணணும், அதுக்கு பெர்மிஷன் வேணும், டிக்கெட் எடுக்கணும். இப்போ இந்தியாவில் நீங்கள் டெல்லியில் இருந்தாலும், கல்கத்தாவில் இருந்தாலும், எവിടെ இருந்தாலும், மும்பையில் இருந்தாலும் நீங்கள் பட்டுன்னு கேரளாக்கோ தமிழ்நாடுக்கோ வர முடியும். பட் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்து பட்டுன்னு வரான் பட்டில்லை. இவிட விசா காரியங்கள் பெர்ஃபெக்டாகிட்டு முடியறதுக்கு 3 ദിവസം 4 ദിവസം ஆகும். അതുകൊണ്ടാണ് ഇവിടെ ഒരുപാട് ആൾക്കാർ നഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ട്, இன்க்ளூடிங் இந்த 100. மறக்க முடியாத சம்பவம், நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸை விட்டுட்டு ஊருக்கு போய் செட்டில் ஆகும்போது எப்போவும் நம்ம ஓர்மத்தில் உண்டாவது கோஒர்க்கர்ஸ். இவிட ஃபாதர் இல்லை, மதர் இல்லை, பிரதர் இல்லை, சிஸ்டர் இல்லை, யாரும் இல்லை. இவிட நம்ம கூட இத்தனை வருஷம் கூடவே இருந்தது கோஒர்க்கர்ஸ். அந்த கோஒர்க்கர்ஸ் என்றைக்குமே நம்ம ஓர்மத்தில் இருக்கும். நம்ம நாட்டு மறிக்கும் வரை அது நம்ம மைண்டில் இருக்கும். அவங்க கூட சேர்ந்து நம்ம பாட்டு பாடியது, அவங்க கூட சேர்ந்து நம்ம வெளியே போனது வந்தது, பீச்சுக்கு போனது, இது என்றைக்குமே வந்து நம்ம ஓர்மத்தில் இருக்கும். இதுதான் நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து போகும்போது நம்ம கொண்டு போகிற ஒரு பெரிய சொத்து. வேறு ஒன்றும் இவட இருந்து இல்லை.
ഇവിടെ 10 வருஷம் 20 வருஷம் பணியெடுத்தாலே ஒரு வீடு வைக்காம பட்டும் ஊரில். பட் ஓர்மம்ங்கிறது ஒரு ஃபீலான நல்ல ஃபீல். அது ஊரில் போகும்போது கூட எங்கேயோ ஒரு டைமில் நம்ம சிந்திக்கும் போது இந்த ஒர்க்கர்ஸ் நம்ம கூட சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ண பிரதர்ஸ் மாதிரி இருந்தவங்க தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதுபோல் நாம் பிரவாசம் கொண்டு நஷ்டப்பட்டது, இந்தியாவில் நஷ்டப்பட்டது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்ப ஜாலியாக இருந்த அந்த காலகட்டம் நஷ்டப்பட்டு, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு கபடியோ கிரிக்கெட்டோ என்ஜாய்மெண்ட் ப்ளே பண்ணுறது நஷ்டப்பட்டு, மொத்தத்தில் சொல்ல போனால் ஃபேமிலி நஷ்டப்பட்டு, அம்மாவோட பாசம், அப்பாவுடைய பாசம், அண்ணன் தம்பிகளோட ஒத்துழைப்பு எல்லாம் நஷ்டப்பட்டு, ஃப்ரீடம் நஷ்டப்பட்டு, ஊரில் இருக்கும்போது இந்த அந்த ஃப்ரீடம் இவிட ஃப்ரீடம் கிடைக்காது. காரணம் என்ன சொல்லியா, நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு வந்திருக்கு, நம்ம நஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதெல்லாம் நஷ்டப்பட்டால் மட்டும்தான் காசு சம்பாதிக்க முடியும். நான் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் வந்து தான் வீடு வச்சு மேரேஜ் பண்ணி என்னோட 3 பெண் பிள்ளைகள் எனக்கு கிட்டியது. நான் கார் வாங்கியது, வேன் வாங்கியது எல்லாம் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸை வச்சு தான் கிட்டியது. நாட்டில் இருந்தால் வேற எந்த லெவலில் இருந்திருக்கோன்னு தெரியாது. கடவுள் எனக்கு காட்டி கொடுத்த ஒரு வழியான இந்த நாடு என்னைக்குமே என்னை வந்து வளர்த்த நாடு. அதனால வந்து மறக்கல்ல நான் பிரவாசம். காரணம், எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தது இந்த கல்ஃப் கண்ட்ரி. இவிட வந்து தான் நான் கார் வாங்கினேன், சொந்தமாட்டு கார் ஓட்டணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்தது. கல்ஃபில் வந்து தான் கார் வாங்கினேன், கல்ஃபில் வந்து தான் பிஸ்னஸ் பண்ணேன், கல்ஃபில் வந்து தான் பல எக்ஸ்பீரியன்ஸ் படித்தேன். எல்லாம் கல்ஃபில் வந்து தான் கிட்டியது எனக்கு. நான் ஒரு பாட்டுக்காரனாக இருக்கிறத கொண்டு எனக்கும் உங்களுக்கு பாடணும்னு ஒரு ஆசை இருக்குது. இந்த சேனலில் ஏதோ ஒரு 4 லைன் தமிழ் அறியும், மலையாளம் அறியும். தமிழில் ஒரு 4 லைனும், மலையாளத்தில் ஒரு 4 லைனும் நான் பாடணும்னு ஒரு ஆசை. தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அடையா இளமையின் பூங்காற்று என் ஸ்வரம் போயிடும் காரணி நீ அனுபல்லி, நீ அனுபல்லி என் ஸ்வரம் போயிடும் காரணி நீ அனுபல்லி, നീ അണുപല്ലി. മറക്കില്ല ഞാൻ ഈ പ്രവാസം.